கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். இன்னைக்கு இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரகாராதனை இந்த கடைசி காலத்திலே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க நம்முடைய தேவன் அழைக்கிறார். பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும், மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும். விக்கிரத்தை சீ என்று வெறுத்து தேவனை பின்பற்றும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். எச்சரிக்கை என்று இன்னைக்குள்ள காரியத்தை செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்குள்ள காரியம் என்ன, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப மகள், அந்த வாலிப மகள் ஒரு குடும்பத்திலே பழகி விக்கிரத்துக்குள்ள போய் அங்கே விரும்பி அதுக்கப்புறம் அந்த மகளோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கசப்பு, கண்ணீர், வேதனை, துன்பம், சாபம் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது. கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசியிருந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த வாலிப மகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ள விழுந்து அந்த மகளோட வாழ்க்கை முழுவதும் உபத்திரத்துக்குள்ள போயிட்டு, பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவ பிள்ளைதான், வீட்டுக்கு முன்னாடி தான் சர்ச்சை இருந்துச்சு. ஆனா அந்த மகள் வேதத்தை வாசிக்கவே இல்லை. இஷ்டம் போல வாழ்ந்தா, தாறுமாறா வாழ்ந்தா, கர்த்தரை விட்டு தள்ளி போனா, விக்கிரகாராதனைக்குள்ள போனா, அங்க லாஸ்ட் விரும்பி அதுக்கப்புறம் திருமணம் முடித்து அந்த மகளுடைய வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடு. ஒரு குடும்பம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு வழி விலகும் போது ஒரு குடும்பம் எந்த பக்கம் போய் சிக்கி கொள்ளுது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த கடைசி காலத்துல பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரை விட்டு வழி விலகி போறாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. என் வாழ்க்கையில் அதே போல பிரச்சனை வந்திருக்கு. நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போவேன், விக்கிரகாராதனைக்கும் போயிருக்கேன், மாந்திரிகத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போன பையன்தான். முழு இரவு சர்வீஸ் ஃபுல்லாக நைட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கேன். சர்ச்சில் தான் நற்கனை எடுக்கேன். சர்ச்சுக்கு போகிற பையன்தான். சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் விக்கிரகாராதனைக்குள்ள போய் நான் சிக்கிக்கிட்டேன். விக்கிரகாராதனைக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளும்போது என்னோட வாழ்க்கையில ஒரு 55 லட்சம் தான் காணும். நான் சொல்றேன் எப்பன்னா 2015க்குள்ள ஒரு 1/2 கோடியே காணும். அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்து சம்பாதிச்சேன். என்னைக்கு நான் விக்கிரகாராதனைக்குள்ள போனனோ, சாபத்துக்குள்ள போனனோ, மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரகாராதனைக்குள்ள போனனோ, என்னோட வாழ்க்கையில ஒரு 1/2 கோடி நட்டம். அவ்வளவுதான். நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். சொந்த வீடெல்லாம் விற்று நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். சொந்த வீடு வித்துட்டேன். அவ்வளவுதான். வியாபாரத்தை விட்டுட்டேன். எல்லாம் வித்துட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில மீதி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை என்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே சாபத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அநேக காரியங்கள் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா கூட இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நம்ம இந்த பூமியில தான்ப்பா இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே பொல்லாத ஜனங்களும் உண்டு, துன்மார்க்க ஜனங்கள் உண்டு, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் 1000 காரியங்கள் இருக்கு. கர்த்தரை தேடாமல் ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம், சாபம், தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, நிந்தை, அவமானம் எல்லாம் ஒரு லிஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ள வருது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு பேசுற சத்தியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, வியாதி, துன்பம், பாடுகள் இதெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகும் போது, ஒரு குடும்பம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது, மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் அங்குள்ள சடங்காச்சாரம், அங்குள்ள காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் உள்ள வந்துருது, வியாதி உள்ள வந்துருது. அப்புறம் மரணப்படுக்கையில இருப்பாங்க. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஏன்னா அந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜனங்கள் இருக்கிறீங்க. பலவிதமான சூழ்நிலையிலே ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வியாபார ஸ்தலம் ஒவ்வொரு இடத்துலையும் ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருப்பீங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருப்பீங்க. அங்க இருக்கிற கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கையில சாபம், நஷ்டம், பிரச்சனை, அப்புறம் நிம்மதியான தூக்கம் இருக்காது. சில ஜெப குறிப்பு வரும்போது ஒண்ணு வலுசற்பம் பார்த்தேன்பாங்க, இல்ல நாய் பார்த்தேன்பாங்க, இல்ல விக்கிரகத்தினுடைய கிரியை பார்த்தேன்பாங்க, இல்ல விபச்சார ஆவியை பார்த்தேன்பாங்க, இல்லைன்னா மரண பயமா இருக்கும், தற்கொலை எண்ணமா இருக்கும். நைட்டு தூங்கும்போது பல காரியத்துல ஜனங்கள் சிக்கி கொள்வாங்க. நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். இரவும் போலும் நம்ம தேவனை தேடுறோமா, இல்ல கர்த்தரை விட்டு வழி விலகி இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரியத்துல போய் அடிமையா இருக்கிறோமா? சில குடும்பத்துல எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி தெரியாது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஒரு குடும்பம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளும் போது மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரகத்துக்குள்ள போய் அடிமையா இருக்கும்போது சிறையிருப்புக்குள்ள இருப்பான், கண்ணு குருடான நிலைமை, கர்த்தருடைய தண்டனைக்குள்ள இருப்பாங்க, கர்த்தருடைய உக்கிர கோபத்துக்குள்ள இருப்பாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கூடயே இருந்த ஒரு நபர் தான். அவர் விக்கிர வழிபாடு. அந்த மனுஷன்ட்ட பழகும்போது
அந்த மனுஷனுடைய அந்த விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே இருக்கும்போது, நானும் போய் பழகும்போது, அவங்களுடைய ஆராதனையில போய் கலந்து கொள்ளும்போது, என்னோட வாழ்க்கையில சாபத்துக்குள்ளே சிக்கி கொண்டேன். அந்த விக்கிரகத்தினுடைய கிரியை எப்படி தாக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பையன் தான்ப்பா. ஆனா இன்னொரு பக்கம் என்னோட வாழ்க்கையிலே நான் விக்கிரக ஆராதனைக்கு முன்னாடி போய் நின்றுருக்கேன். அங்கேயும் போய் தொழுது கொண்டு இதெல்லாம் சாபத்துக்குள்ள போய் என்னோட வாழ்க்கை அந்த மரண தருவாயிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். கர்த்தர் என்னை உயிரோட வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு வழி விலகியாச்சுனாலே சாபத்துக்குள்ள பேர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயமே இல்லை, கர்த்தரை குறித்து ஒரு பயமே இல்லை. விக்கிரக ஆராதனைகளையும் போயிருவாங்க, எல்லா பக்கமும் உள்ள போயிருவாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில இந்த வியாதி ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? உருவ வழிபாடுகளுக்குள்ளேயும் போயிருவாங்க, எங்கெல்லாம் கிடைச்சா எல்லா பக்கம் போயிருவாங்க. அப்புறம் அந்த குடும்பம் பார்த்தா பல இக்கட்டான சூழ்நிலை. ஐயோ, எங்களை யாரு காப்பாத்துவா, இப்படி ஒரு கொடிய வேதனையில் இருக்கிறோமே அப்படிம்பாங்க. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். இது நம்ம தான் செய்யணும். என் வாழ்க்கையில நான் அதுல மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கையில நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையில நான் தோல்வி. என்னோட வாழ்க்கையை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது அநேக சாபங்கள் அந்த மனுஷனோட வாழ்க்கையில உள்ள வந்துடும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். கையின் கிரிகள் சாபமா மாறிடும், வாழ்க்கை சாபமா மாறிடும், வியாபாரம் சாபமா மாறிடும், குடும்பம் சாபமா மாறிடும், எல்லாமே சாபத்துக்குள்ள போயிடும். ஒரே ஒரு காரணம் தான், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நிர்விசாரமாக, துன்மார்க்கமாக, துணிகரமாக விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது என்னோட வாழ்க்கையில வந்த சாபங்கள். என்னைக்கு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதலை மன்னிங்க, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னிங்க. எங்கெல்லாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனோம், என்னுடைய பாவங்களை மன்னிங்க என்று கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது எனக்கு இரக்கங்களை கட்டளையிட்டார், கிருபை தந்தார். ஒரு மனதுருகிற தேவன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. ரவிராஜ் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய், இந்த உலக வழிபாடுகளுக்குள்ள போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய், ஒரு குடும்பம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, உண்மையிலேயே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் ஆசீர்வாதம். எச்சரிக்கையாயிருங்கள். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். சில குடும்பத்திலே கர்த்தரை குறித்து பயம் இல்லாமல் இருக்கிறதுனால உலக வழிபாடுகளுக்குள்ளேயும் விக்கிரக ஆராதனைக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தா என்னோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல பிரதர், நான் எங்க மிஸ்டேக்கா இருக்குன்னே எனக்கு தெரியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க, எந்த இடத்துக்குள்ள சிக்கி கொண்டான்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அடிமைக்குள்ள போயிட்டாங்க. விக்கிரக ஆராதனை என்ற ஒரு அடிமைக்குள்ளே போகும்போது அவங்களோட வாழ்க்கையில முதலாவது வரக்கூடியது என்ன? சாபம். ரெண்டாவது வரக்கூடியது என்ன? தேவனுடைய உக்கிர கோபம். மூணாவது வாழ்க்கையில என்ன? தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தண்டனைக்குள்ள போயிருவாங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னேன்.
நம்ம வாழ்க்கை கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் கர்த்தர் நம்ம குடும்பத்தை மீட்டெடுப்பார். இல்லை, நான் விக்கிரக ஆராதனைக்குள்ளேயும் இருப்பேன், நான் தேவனையும் தேடுவேன், நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன், நான் எல்லா பக்கமும் போவேன் அப்படின்னு சில குடும்பங்கள் அவங்க அந்த கோட்பாடிலே தான் இருப்பாங்க. ஆனால் மெய்யான தேவனை தொழுது கொள்ளும்போது ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு வழி விலகும் போது சாபம், விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது சாபம். அப்ப இரவனத்துல செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஓடிடணுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடணும். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு காட்டுல ஃபயர் பற்றி பிடிக்க அப்படின்னா நம்ம கருகி செத்து போயிடுவோம். அந்த ஊர் பக்கமே போக மாட்டோம். அந்த இடத்துல கொளுத்தி விட்டாச்சு, அந்த பக்கமே போக மாட்டோம், வேற பக்கம் ஓடியே போயிடுவோம். அதே போல விக்கிரகத்துக்குள்ளே தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை, அந்த இடத்துக்குள்ள நமக்கு வேலை இருக்கக்கூடாது. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இப்ப என் வாழ்க்கையில காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரிந்து கொள்ள ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சைக்கு போன பையன் தானே, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை தேடல, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ல. அதனால வரக்கூடிய தண்டனைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமா இருந்துச்சு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது என் வாழ்க்கையில நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கேன், என் வாழ்க்கையில என்ன காரியத்தில் நான் குறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நான் கண்டுபிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தேடலை, கர்த்தரை தேடலை என்பதை அறிந்து கொண்டேன். அப்ப இன்னைக்கு இரவனத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம், விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது சாபங்கள், ரோகங்கள், வியாதி, தண்டனை, அநேக காரியங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கும் என்றால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சில காரியங்கள் இருக்கு, அதனால நானும் அங்க இருக்கிறேன், நானும் அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு சொன்னால் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணுமா? அந்த சொல்லுக்கு, அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இல்லைண்ணே, எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவன் கோபப்படுவார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில வந்துடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போகும்போது, இதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள காரியம். நம்ம பரலோகத்துள்ள தேவனை தொழுது கொள்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்கிறோம். நமக்கு ஒரு கிருபை தந்திருக்காரு, நம்ம நிக்கிறதே கிருபையின் காலம்தான். அதை மறந்துட்டு ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போகும்போது அவனோட வாழ்க்கை ஆபத்தா மாறிடுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கூட, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் கூட, பலிபீடத்துல நிக்கிற பிள்ளைகள் கூட இன்னைக்கு யார்கிட்ட பழகுறாங்க, எந்த இடத்துக்கு போறாங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்க, எந்த வழிபாடு ஸ்தலத்துக்குள்ள போறாங்க, எந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போறாங்க? பைபிள்ல போட்டிருக்கு, விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள். எதெல்லாம் தவறுன்னு சொல்லி ஆவியானவங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ அந்த இடத்துல இருந்து விலகி ஓடிடணுமா? அதனால விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய தண்டனை, தேவனுடைய உக்கிர கோபம் அந்த குடும்பம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான பிரச்சனைக்குள்ளே, சாபத்துக்குள்ளே, தண்டனைக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது, அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் நம்ம குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பாக ஒரு மனுஷன் விக்கிரத்தை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடலை அப்படின்னா அவனோட வாழ்க்கை மறுபடியும் போய் பாவத்துக்குள்ள, அந்த விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வான். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்குள்ள போகும்போது, அங்குள்ள காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில சிறையிருப்புக்குள்ள போயிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி நிறைய சம்பவம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நம்ம வழி விலகிறோமோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளி அப்போ மனுஷன் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். எச்சரிக்கையா இருக்கணுமா? நைட்டு படுத்து தூங்க போறோம், எச்சரிக்கையோடு படுத்து தூங்கணும். இல்லை நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் எங்கனாலும் போவேன், யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அம்மா அப்பாட்ட ஏற்று பேசுவாங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க, எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கேட்டால் அது என்ன தப்பு? அதுக்கெல்லாம் நான் விலையெல்லாம் போக முடியாது, நாங்கள் தான் நிற்பேன். ஒரு குடும்பம் விக்கிரகாரனுக்குள்ள போயிட்டு அப்படின்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம்லாம் நின்றும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் ஸ்டக் ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் யாரோ ஒருத்தங்க விக்கிரகாரனுக்குள்ள போயிருப்பாங்க. இந்த ராத்திரி வேளையிலே இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது, இந்த காரியங்களை கொஞ்சம் யோசிக்கும் போது, நம்ம குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கா? ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோமா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்கிறோமா? மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ சில குடும்பத்தில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிரதர் வேற வழியே இல்லையே பிரதர், நாங்கள் அங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்ட பிரதர் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில், அந்த நாளில் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஒரு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஒரு லீவு போட்டுக்கலாம். இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். தேவனுக்கு ஒரு மனுஷன் முதலிடம் கொடுத்தால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவங்களோட வாழ்க்கை அருமையா இருக்கும், அமைதியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விக்கிரத்துக்குள்ள போகும்போது, விக்கிரக ஆராதனைக்கு போகும்போது, உலக வழிபாடுகளுக்குள்ள போகும்போது அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு கண்ணீர், காயம், கஷ்டம், நிந்தை, அவமானம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அழகா சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள். விலகி ஓடுனா நம்ம தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா பாடி துதித்து தேவனை நாம் ஆராதனை செய்ய முடியும். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போகும்போது, கர்த்தரை விட்டு வழி விலகும் போது அவனோட வாழ்க்கை ஃபுல்லா குருட்டாட்டமா இருக்கும். சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான், ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சத்தியம்னா என்னன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம்.
கர்த்தருடைய ஆவியானது எங்கேயோ அங்கே நமக்கு விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கணும். தேவகுமாரனுக்கு நாம் இடம் கொடுக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம வாழ்க்கையில நமக்கு உயிர்ப்பிக்கப்படணும், நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். இந்த உலகத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு, கெட்டு போற காரியம் செழிப்பா இருக்குப்பா, செழிப்பா இருக்கு. கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. விக்கிரகாரன் மட்டும் இல்லை, உலகத்திலே மாம்ச இச்சை இருக்கு, கண்களின் இச்சை இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்கு. கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. தேவ சித்தத்தை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகிட்டானால அவன் எங்கேயோ கெட்டு போயிடுவான். கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சாலும் கெட்டு போயிடுவான். விக்கிரகாரன் மட்டும் இல்லை, இதே போல இன்னும் 1000 காரியம் இருக்கு. இன்னைக்கு எடுத்தல சின்ன சப்ஜெக்ட் அவ்வளவுதான். ஆனா ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். உங்கள் திராணிக்கு தக்கதாக மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அதனால இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜோமனி முடிச்சிருவேன். நீங்க இருக்கிற பகுதியிலே ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் விட்டு வழி விலகும் போது நிறைய உபத்திரம் இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தில் நடக்கணும். ஆவியான உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வியாதியோடு படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க. எந்த குடும்பம் நைட் நேரத்தில் கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கடன் பிரச்சனையோடு, தற்கொலை எண்ணங்களோடு பலவிதமான போராட்டத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசிட்டீங்க, நன்றி. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்குங்க. இரவு நேரத்தில் என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். நைட் ஷிஃப்ட்லேயே, நைட் நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சுகம் தந்து, தீர்காயுசு தந்து உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசுறீங்க. அப்பா, விசேஷமாக உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கிவிட்டோம். உங்களுடைய வல்லமையினால் அப்பா உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுறீங்க. கற்பத்தனிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசுறீங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா வாலிப வயசுல உன் சிறு சிறு நினைன்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்திலும் தள்ளி போகக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதை இன்பமா மாற்றித்தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்க்கை கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா உபத்திரப்படுறாங்க, அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. சமாதானமாக அப்பா ஒருமனப்பட்டு குடும்பம் வாழ்க்கை மாற கத்த கிருபை செய்யுங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கத்த தூக்கி எடுங்க, ஆசிர்வதிங்க, மீண்டுமாக ஆசிர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. என்னோட அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், கத்தரை விட்டு தள்ளி போன துணிகரமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், அப்பா பொய்யான காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து எங்களுடைய பேர் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. நித்திய கிருபையோடு அப்போ உனக்கு இறங்குவேன்னு சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நித்திய கிருபையோடு இறங்க. சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. அதிகாலையிலே உங்களுடைய சமூகத்திலே துதிக்கிற துதியோட எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
எனக்காக டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.